பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதி கனமும் மகிமையும் உண்டாவதாக. யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்திரீகளினிடத்தில் பிறந்த மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினதும், அந்த குறுகின வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கான்? சஞ்சலம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் ஏன் பறந்திருக்கிறான் அப்படின்னா வருத்தம் அனுபவிக்க பறந்திருக்கிறான். சங்கீதம் 31:10 தாவீது ராஜா எழுதின சங்கீதம். இந்த தாவீது ராஜாவும் நமக்கு தெரியும், அவருக்கு நல்ல காலங்களும் இருந்தன, அவர் கொஞ்சம் மோசமான ஒரு காலங்களும் இருந்தன. அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. தாவீது ராஜாவும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காலெல்லாம் என் பிராணெல்லாம் சஞ்சலம், என் நாட்கள் எல்லாம் தவிப்பு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சஞ்சலம் இருக்குது, வருத்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு. இதை கேட்கும் பொழுது நமக்கே ஒரு அங்கலாய்ப்பு. எதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இப்போ நமக்குள்ளே ஒரு சந்தேகம். ஆனால் இதை நம்ம சிந்திச்சு ஆகணும். ஏன்னா இந்த சந்தேகத்தை நம்ம க்ளீனாக இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நம்ம இழக்கிறதுக்கு இந்த சந்தேகம் நமக்கு ஒரு தடுப்பு சோறாக இருக்கிறது. ஏன் எனக்கும் இந்த பிரச்சனைலாம் வருது? உலகத்தில் இருக்கிறவனுக்கு வர்ற பிரச்சனை எனக்கும் வருதே. அவனுக்கும் கொரோனா, எனக்கும் கொரோனா. அவனுக்கும் ஹார்ட்டில் ஓட்ட, எனக்கும் ஓட்ட. அவனுக்கும் பிரெயினில் ப்ராப்ளம், எனக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம். ஏன்? அவனுக்கும் பணப்பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அவனுக்கும் கடன்காரன் வந்து நிற்கிறான், எனக்கும் கடன்காரன் வந்து நிற்கிறான். அப்போ எதுக்கு நான் பின்பற்ற வேண்டும்? அப்புறம் ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஒவ்வொரு மாதமும் ஓடி வந்து இங்கே ஜெபித்து, இப்போ ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. ஏன் கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு சரியான அர்த்தம் தேவை. அந்த அர்த்தம் தெரியவில்லை என்றால் நமக்கு எப்பவுமே குழப்பம்தான். நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கும், எப்பவுமே வருத்தம் இருக்குன்னு நான் சொல்லலை. வாழ்க்கையில் சில நாட்கள் நல்லா இருக்கும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற நாட்களும் இருக்கும். சில நாட்கள் எப்படி இருக்கும்? தாழ்ந்து போயிருக்கிற ஒரு நாட்கள் இருக்கும். சில நாட்கள் இப்படி சமமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற நாட்களும் பல நாட்கள் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின லாஸ்ட் அதிகாரம் 4வது அதிகாரம், அதில் சொல்லுகிறாரு, நான் எப்படி இருப்பேன்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். திருப்தியாகவும் இருப்பேன், பட்டினியாகவும் இருக்கேன். பட்டினியாக இருந்திருக்கிறாரு, அதனால தான் அதை சொல்கிறார். பரிபூர்ணமாகவும் இருந்திருக்கிறேன், குறைவும் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 2 வசனம் தள்ளி நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு என்ன இருந்தது? குறைச்சல் இருந்தது. இந்த குறைச்சலை எந்த சபையும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை சொல்கிறார். வாஸ்து பாருங்கள், நீங்கள் எந்த சபையும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, பிலிப்பியராகிய நீங்கள் தான் எனக்கு கொடுக்கல் வாங்கல்ல உதவியாக இருந்தீங்க. அவருடைய சொந்த ஊரில் கூட சப்போர்ட் பண்ணல அவருக்கு. பிலிப்பு அவருடைய ஊர் இல்லை, எங்கள் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நல்லா ஒரு நாள் வாழ்வோம், ஒரு நாள் இப்படியே கஷ்டமாக போகும், ஒரு நாள் இப்படியே சமமாக போயிட்டுருக்கும். இது எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான், நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நடக்கிறது தான். இப்போ இந்த கேள்வி தான் நமக்கு முக்கியமான கேள்வி. ஏன் கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும்? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்குது, அப்போ ஏன் நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இது நல்ல கேள்வி. சாலமோன் நான் நீதிமொழிகளில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். இதோடைய அர்த்தம், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கி நீங்கள் சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள், நாளைக்கு என்ன வருது? ஆப்பு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, இதுதான் உலகம். இதை புரியலைன்னா உங்களுக்கு கஷ்டம் எப்போவுமே இருக்கும். சரி பிரதர், இதுக்கு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதான் எங்களுக்கு தெரியுமே, இதான் வீட்டில் நான் தான் அனுபவித்து கொண்டு இருக்கோமே. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான ஒரு அர்த்தத்தை, சரியான ஒரு பதில் உங்ககிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த செய்தி. பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பேசி அதுக்குடைய அர்த்தத்தை ஒருவருக்கும் அவர் தான்
தெரியப்படுத்தணும். என்னால் ஒன்றும் முடியாது, அவர் தான் தெரியப்படுத்தணும். முதல்ல சிந்திக்கணும், ஏன் இதெல்லாம் வருது? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்குது. ஏன் முதல்ல இது வந்துச்சு? ஏன் கர்த்தர் உலகத்தை உண்டாக்கி இந்த மாதிரி மனுஷனை படைத்து இந்த மாதிரி அவனுக்கு வருத்தத்தையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்து எதுக்கு இது? அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு போகணும், எங்கே போகணும்? ஆதி ஆகமத்துக்கு போகணும். ஸோ ஆதி ஆகமத்துக்கு திரும்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம், இங்கே 17ஆம் வசனம் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். 19ஆம் அதிகாரம் நடுப்பகுதியில் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். என்ன சொல்கிறாரு? நீ புசிப்பாய், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், புசிப்ப, சாப்பிடுவேன். ஆனால் எப்படி புசிப்ப? வருத்தத்தோடு புசிப்பேன். ஆகாரம் கொடுக்கப்படும். யாருக்கு ஆகாரம் கொடுக்காம இல்லை? கர்த்தர் கொடுக்குறார். வருத்தத்தோடு புசிப்பேன். முகத்தின் வேர்வையினால கஷ்டப்பட்டு புசிப்பாய், சாப்பிடுவாய். இது எப்போ வந்துச்சு இந்த தண்டனை? ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த போது இந்த தண்டனை வந்துடுச்சு. இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்டனை இருக்க தான் செய்து. பூமியில் தான் நம்ம இருக்கோம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இது கண்டிப்பாக உண்டு. வருத்தத்தோடு அப்பத்தை புசிக்க வேண்டும். இதில் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பம்ப் செட்டு மோட்டர் இருக்குது, உங்கள் வீட்டில் போர்வெல் வந்து 300 அடிக்கு போட்டிருக்கீங்க. இந்த பம்ப் செட்டு மோட்டர் வந்து 100 அடிக்கு தான் அது தண்ணியை இழுக்க முடியும். அதுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது. அதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் போரில் போட்டு தண்ணி இழுக்குமான்னு பார்த்தீங்கன்னா வருமா? வராது. அந்த மோட்டர் பை டிசைனே 100 அடிக்கு தான் இழுக்க முடியும். நீங்கள் 300 அடிக்கு தண்ணியை போர்வெல் போட்டு 300 அடி ஆழத்தில் இருக்க அந்த தண்ணியை அது எப்படி இழுக்கும்? இழுக்காது. பை டிசைனே அப்படி தான். பை டிசைனே வருத்தமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, அப்படியே நல்லா ஒரு மிடிலாக போகிற காலங்களும் உண்டு. இது கர்த்தர் கொடுத்துட்டார். இதை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால தான் நமக்கு நல்லா ஒரு காலம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் திருப்பி டீன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நம்ம மைண்டெலாம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு கஷ்டமான காலங்கள் வந்துடும். உடனே நம்மெல்லாம் அப்படியே சோர்ந்து போய், ஐயோ இது எனக்கு வச்சின பிரச்சனை வந்துருச்சே, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சே. நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு அவர் போஷித்தார். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் வந்து அப்படியே நைஸாக நழுவி போயிடுறார். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு நல்லா தெரியும். கடலில் அப்படியே நடந்து போய் நழுவி அவர் எந்த படகுல போனார், எப்படி இன்னொரு கரைக்கு வந்தார்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மக்கள் வந்து திருப்பி தேடி வந்து அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரபி, நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? ஏன் ஓடி ஒளிகிறாரு? ஏன்னா அவங்க எதுக்கு தேடுறாங்க? அது சொல்கிறாரு, அப்பத்துக்காக என்னை தேடி வருகிறீர்கள். அப்பத்துக்காக நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னு வைங்களேன், இன்மைக்காக நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா அது யூஸ் இல்லை. பல டைம் நம்ம சுவிசேஷம் பண்ணி நிறையா பேருக்கு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் 1 வாரம் தான் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க. அதையோ மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது நடக்கலை அப்படின்னா போயிடுவாங்க. அவ்வளோதான். எதுக்காக வந்தாங்க? அப்பத்துக்காக வந்தாங்க, உலகத்திற்காக வந்தாங்க. உலகத்துக்காக வந்தாங்கன்னா சீக்கிரமாக அவங்க போயிடுவாங்க. அது நம்மளுக்குரிய கூட்டம் அல்ல. நாமும் இந்த சபைக்கு வரும்போது உலகத்துடைய சிந்தனைக்காக, அதற்காக ஏதாவது ஒன்று கர்த்தர் எனக்கு செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க வர்றதா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சஞ்சலத்தை தான் உண்டு பண்ணும். இது கேட்குறது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும், அது உண்மை. ஆனால் அது நீங்கள் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இல்லைனா இந்த கேள்வி உங்களுடைய கதவு, உங்கள் இருதய கதவை உங்கள் மரணம் மட்டும் தட்டும். இப்போ உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நான் வந்து சொல்கிறேன், மறுமைக்குள்ள காரியங்களை மட்டும் சிந்திக்க வேண்டும், அப்பத்தையும் தண்ணீரையும் பார்த்து நீங்கள் வந்து பிதாவான குமாரன் கிறிஸ்துவானவர் சிறியிலே அடிக்கப்பட்ட அந்த பாடுகளை நீங்கள் உணர வேண்டும் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன ஒரு மைண்டுக்குள்ளே, மனசுக்குள்ளே என்ன ஓடும்? இன்றைக்கி இன்னும் 1 ஹவரில் எனக்கு பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு போனால் கடைக்காரன் வந்து நிற்க போகிறான், அதை பற்றி யோசிப்பானா? இல்லைனா இங்கே வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் பாஸ்டர் சொல்லும் போது அதெல்லாம் கேட்பானா? பாதி அங்கே இருக்கும், உள்ள மனசு என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே உள்ள ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் உள்ளேருந்து நீங்காமல் இங்கே வெளியே வந்து யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாலும் அது பாரம்பரியத்துக்காக நம்ம இங்கே வந்து ஒரு செய்கிற ஒரு சடங்காச்சாரமாக இருக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சும்மா வாய் சொல்லும், ஒரு 5 நிமிஷம் சொல்லி, இன்னும் 1/2 மணி நேரம் சொல்லி கிளம்பிடுவோம். நான் போய் ஒருத்தர்கிட்ட வந்து சொன்னேன், அவருடைய வயசு வந்து 35-40 இருக்கும். அவர்கிட்ட சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தும் அவர் வந்து நமக்காக பாடுபட்டதை குறித்தும் அவர் மூலமாக நான் பரலோகத்துக்கு போகிறதை குறித்து நான் பேசினேன். அவர் கேட்டார் என்கிட்ட,
தம்பி எனக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை விட்டுட்டு நாளைக்கு நான் அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொன்னால் எனக்கு என்ன யூஸ்? கேள்வி நல்லா கரெக்டான கேள்வி தான். எனக்கு இன்னைக்கு உள்ள ப்ராப்ளத்தை நான் பார்க்கலனா நாளைக்கு உள்ளதை பற்றி நாங்கள் பேசினா எப்படி நான் எடுத்துக்க முடியும்? அவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், ஆனால் தெரியல ஏன் பின்பற்றுறோம், ஏன் கர்த்தரை தேடி வர வேண்டும் என்று தெரியல, எதற்காக கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பது தெரியாமல் பலர் இருக்கிறோம். அன்னைக்கு உள்ள ப்ராப்ளத்தை தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம விடுற மாதிரி இல்லை, அடி அடி நடிக்கிறாரு. இன்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் நீ பரிதபிக்கப்பட்டவன். இப்போ நான் சபையாருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், இப்போ எதற்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றினா பரிதவிக்கப்பட்டவர்கள். அப்போ எதற்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? என்ன வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, எதற்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னா, அவர் எனக்காக மரித்தார், அதனால் நான் அவரை பின்பற்றுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையாக உங்கள் உள்ளத்தை ஆழத்தில் தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அவர் சிலுவையில் மரித்த காரணத்துக்காக தான் நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்கன்னா சூப்பர், நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் மிஞ்சினவர்கள்னு நான் அறிந்து கொள்வேன். நீங்கள் இதுக்கு ஆன்சர் எனக்கு கிடையாது, ஆன்சருன்னு நீங்கள் பார்க்க முடியாது. வேதத்திலிருந்து நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன், அது நீங்கள் ஆன்சராக அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி கட்டளை, அது மாறும் ஒவ்வொருத்தருக்கும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, எனக்கு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா, அது மாறும். கிறிஸ்துவை நீங்கள் ஏன் பின்பற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பின்பற்றா நீங்கள் வர மாட்டீங்க இல்லையா? நம்ம எத்தனையோ பேர் வந்தாங்க, நம்மளும் சுவிசேஷம் அறிவித்தோம், 3-4 பேர் வந்தாங்க, இங்கெல்லாம் உக்காந்தாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தாங்க போயிட்டாங்க. ஆனால் நீங்களாம் இருக்கீங்களே, நான் பார்த்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக இருக்கீங்க. அப்போனா என்னமோ ஒன்று இருக்குது. ஒன்று கிறிஸ்துனால உங்களுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்குது, அமௌண்ட் ஏதோ கிடச்சிருக்கு, இல்லை உடம்புல ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் வரீங்க, இல்லை ஏதோ ஒன்று சம்திங் இருக்கு. அவங்க சொன்னாரி நான் கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதற்காக பாரம்பரியம், அதற்காக அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆன்சரு. பட் ஆனால் அதையும் இருக்கலாம், அது ஆனால் விரும்பப்படக்கூடிய ஒரு விடை அல்ல. ஓகே, நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள ஏன் நான் பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துட்டு அதற்கப்புறம் அதை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். எப்படி சரிப்படுத்த வேண்டும்? வசனத்தின் மூலமாக சரிப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ள ஒன்று இருக்கும், அதனால தான் பின்பற்றி வர்றீங்க. ஆனால் அந்த பின்பற்றுகிற காரணம் சரியா இல்லைன்னா அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அதை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா மரணம் மட்டும் இந்த கேள்வி உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ நேரம் நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். இப்போ எதற்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? 3 விஷயம். ஓகே, அதில் விஷயம் இன்மைக்காக தான். என்ன பிரதர் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, 1 கொரிந்தியர்லான்னு சொன்னீங்க, அதில் இன்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். இன்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை பின்பற்றினா பரிதபிக்கப்பட்டவன். அப்புறம் எதுக்கு நான் இன்மைக்காக நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த நோக்கம் கொஞ்சம் மாறுபடுது. அப்படின்னா ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பாடுகள் நீங்கள் அனுபவிக்கும் போதும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் போறீங்க அப்படின்னாலும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுடன் வருகிறார். உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்குது? அவர் மேலே இருக்குது. உங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் யாரை வெளிப்படுத்துகிறார்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அதனால ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது, ஐயோ நாளைக்கு ஆப்ரேஷன் எனக்கு பயமாக இருக்கே, கிறிஸ்து உங்களுடன் இருக்கிறார். இது அவிசுவாசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆஹா கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எப்போவுமே கொண்டு இருக்கணும். இது இருந்து தான் இவ்வளோ நாள் நீங்கள் வாரீங்க, அது உங்களுக்கு சொல்ல முடியல. தாவீது ராஜா அருமையாக ஒரு வசனத்தை சொல்கிறார்,
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தாவீது ராஜாக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது. அவர் என்ன சொல்றார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். பாருங்க, அவிசுவாசி ஒருத்தர் நாளைக்கு ஆப்ரேஷன் போறாருன்னா அவர் அப்படியே பயந்துக்கிட்டு போவார். விசுவாசிகளாக நீங்கள் ஆப்ரேஷன் போறீங்கன்னா உங்களுக்கும் பயம் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள யார் இன்னொருத்தர் இருக்கா? கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த வசனத்தை, அவர் என் கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஸோ அதனால இப்போ வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன தவறு நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடி வந்து, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன், பாஸ்டர் சொன்னார், எதையாவது சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இதை செய்கிறோம்? கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பாவம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா யார் போயிடுவா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை. கிறிஸ்துக்கு நமக்கு இடம் கொடுக்கல. பாவத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போனா நீங்கள் என்ன பண்ண முடியாது? தைரியமாய் சொல்ல முடியாது. தாவீது ராஜா ஒரு அருமையான ஒரு உதாரணம். ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு பகைஞர்கிட்ட சண்டைக்கு போகும்பொழுது விசாரித்து பார்க்குறார், தான் கூட கிறிஸ்துவானவர் இருக்காரா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் இருந்தால் நம்ம அங்கே போவோம், அந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி தான் நமக்குள்ளே யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? கிறிஸ்து நம்மோடு இருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம். என்னதான் நிலைமை வந்தாலும், மோசமான நிலைமை வந்தாலும் உங்க கூட யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். எதற்காக நீங்க பின்பற்றுறீங்க இந்த உலகத்துல? அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் பின்பற்றுகிறேன். அவர் இருந்தால் அவர் எல்லாம் பார்த்துக்குவாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம், ஆனால் வாசித்து தான் ஆகணும். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதாங்க நம்மளுடைய வேலையே. இந்த இன்மைக்கு இதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம கஷ்டம் வரும், ஆனால் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. முதல்ல அதை நினைவு வச்சுக்கணும். அதில் கவலைப்பட்டுட்டே இருந்தால் இங்கே ஆராதனை சும்மா அப்படியே எல்லாம் கை கால் பண்ணும், வாய் கூட பேசும், ஆனால் உண்மையாக இருக்காது. ஏன்னா உங்கள் கவலை எல்லாம் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வேதத்துடைய வசனத்தை அப்படியே படித்து அப்படியே அபியாசப்படுத்தினா நமக்கு நல்லது. பரிதபிக்கக்கூடியவர்கள் அல்ல. உங்களுக்கு அங்கே கவலை இருந்துன்னா இங்கே என்ன சொன்னீங்க? அந்த கவலையை கர்த்தர்ட்ட போட்டுக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். அந்த கவலையை மறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாம் மாற ஆரம்பிக்கும். எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அது என்ன பிரச்சனையா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு, அப்படி சோஸ்திரத்தோடு விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதை இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு 2 உதாரணத்துக்கு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். நல்லா தெளிவாக சொல்லுகிறார். நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த வசனத்தை நம்ம 100 டைமுக்கு மேலே கேட்டிருப்போம். ஆனால் இதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. முன்னாடி நிற்கிற எனக்கும் கஷ்டம்தான் இல்லையா? எல்லாருக்கும் அதான். ஆனால் இந்த கஷ்டம் இருக்கிறனால தான் நமக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் மரணம் மட்டும் நம்மளை டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறார். முதல் எக்ஸாம்பிள் என்னது? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஒர்க்கே பண்ணலன்றாரு சிம்பிளா. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நீங்க பயப்பட வேணாங்க. எங்கேயும் நீங்க கையேந்தி போக மாட்டீங்க. நீங்க வேலையே இல்லாட்டியும் உங்க பரமபிதா உங்களுக்கு சாப்பாடு போடுவார். ஆதாமு பாவம் செஞ்சு வெளியே வந்தா அவனுக்கும் சொன்னாரு, உனக்கு சாப்பிடுவ, வருத்தத்தோடு சாப்பிடுவ, அவ்வளவுதான். 28ஆம் வசனம், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை. உடுத்துவிக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் எல்லாம் கவலைப்படாதீங்க. இவ்வளோ பிரச்சனை எனக்கு வீட்டில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்படியே இருக்கட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் யார்கிட்ட தெரிவிப்பேன்? கர்த்தரிடத்தில் தெரிவிப்பேன். சரி, நீங்கள் இம்மையில் இந்த 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 இதை நீங்கள் செய்யலைன்னா மறுமையில் யார் பேசினாலும் அது உங்களால் முழுமையாக உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அதை நீங்கள் கேட்கலாம், பாரம்பரியத்தினால நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள அது உண்மையாக போய் சேராது. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளம் தான் உங்களுடைய சரீரம் நோக்கி கொண்டே இருக்கும். இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்தான். இவைகளெல்லாம் 32ஆம் வசனம், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நம்மளாம் அஞ்ஞானிகள் கிடையாது, எல்லாம் நம்ம நாடி தேடணும் கிடையாது, இது பற்றியெல்லாம் கவலைப்படணும்னு கிடையாது. என் பையனுக்கு வேலை இல்லை, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை, வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, புருஷன் குடித்து கொண்டு வருகிறார். இப்படி தான் எங்கள் வீட்டில் ஊழியத்துக்கு போகும்போது எல்லாம் புருஷன் குடித்து கொண்டு வருகிறார், ஒன்றுமே இல்லை வீட்டில், எல்லாத்தையும் அவர் வேஸ்ட் ஆக்கிறாரு, நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியாது, மனுஷன் இப்படி இருக்கான். இப்படி தான் அந்த லேடிஸ் சொன்னால் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது விசுவாசிகளாகிய நாம் என்ன சொல்லணும்? எல்லாம் இருக்குது பிரச்சனை, ஆனால் நாம் என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் இடத்துல தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த சமாதானம் வரும். அதான் பிலிப்பியரில் அவர் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும். இதற்காக தான் நீங்கள் முதல்ல கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். சரி, எதற்கு பின்பற்றக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். எதற்கு? இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி நீங்கள் வரக்கூடாது. அந்த பிரச்சனையை கர்த்தர் இடத்துல கொடுத்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று விட்டுவிட வேண்டும். அவர் பார்த்துக்கொள்வார், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். கானான் தேசத்துக்கு மோசேயும் யோசுவாவும் வழி நடத்தி போனார்கள். அப்போ பிதாவாகிய தேவன் செஞ்சிருக்கலாம், கானான் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படி தள்ளிட்டு இங்கெல்லாம் உள்ளே போய் போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். செஞ்சாரா? இல்லை. ஒவ்வொருத்தட்டையும் சண்டை போட்டு, சில டைம் எக்காலம் ஊதி 7 டைம் சுற்றி சுற்றி வந்து நல்ல கஷ்டத்தை அனுபவித்து 40 வருஷம் கழித்து போய் அதுலேயும் மோசேயும் ஆரோனும் வழி நடத்தினவங்க அங்கே பாதியோட ஸ்டாப் ஆகி, இப்படி தான் அது மோசேவாக இருந்தாலும் சரி, ஆரோனாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, யோபு பக்திமானாகிய நீதிமானாகிய யோபுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதனால் அந்த உபத்திரவத்தை எல்லாம் அவர் மேலே வைத்து விடணும். உங்கள் பாரத்தில் அவர் மேலே வச்சுட்டு நிம்மதியாக இருக்கணும். அப்போந்தான் நம்ம ஸ்டேஜ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம கடந்து வர முடியும். இதை கடந்து வந்துட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 2வது 3வது இதெல்லாம் நம்ம அருமையாக செய்ய முடியும். கிறிஸ்துவை எதற்காக பின்பற்ற வேண்டும்? 1, இன்மைக்கு அவர் என்னோடு இருக்கிறார், அவர் மேலே என் விசுவாசம் இருக்கணும். அவர் இருந்தால் தான் நான் எந்த காரியத்திலையும் அவர் மேலே விசுவாசத்தை வைக்க முடியும், அவர் கூட நடக்க முடியும். சூப்பர். இது 2வது, கிறிஸ்துவை ஏன் பின்பற்ற வேண்டும்? அதற்கு வேண்டிய நீங்கள் ஆன்சர்லாம் கொடுத்துட்டீங்க. அதனால் இதை நான் வேகமாக கடந்து சென்று விடுவேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2வது, கிறிஸ்துவை ஏன் தேட வேண்டும் என்றால், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடணும். இதுக்கு கிறிஸ்து நமக்கு தேவை. ஆனால் இதை செய்யணும்னா அந்த இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடாது. எல்லா ப்ராப்ளத்தையும் கர்த்தர் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 2வது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கையை நோக்கி நாம் தொடர ஆரம்பித்து விடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 குயிக்காக வாசித்துடலாம். இன்னொருத்தர் 10-11 இதையும் வாசிங்க. பிலிப்பியர் 3:10-11. எந்த காரியத்தினாலும் நீங்கள் சிந்தையாக இருந்தால் வெளிப்படுத்துவார். எதை சிந்தை இருக்கணும் உங்களுக்கு? பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுற சிந்தை தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். சரி, 3ஆம் அதிகாரத்தை நான் வேகமாக குயிக்காக வாசித்துறேன். 3ஆம் அதிகாரம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், எப்படியாகிலும் கடைசி பகுதி, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, எப்படி ஆகலாம் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். அந்த விருப்பம் நமக்கு இருக்குது. அதற்காக தான் நான் பின்பற்றி ஓடுகிறேன் அவரை. அதற்காக நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திருப்பி அதே தான் இழுக்கிறார். பாயிண்ட், உலகத்துக்குள்ள மேலே உங்கள் கவலையும் அதுக்கு மேலே உங்கள் பாரமும் இருந்ததுன்னா அங்கே தான் உட்கார்ந்துருப்பீங்க. அதெல்லாம் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணி பரம அழைப்பின் பந்தய பொருள் எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று ஓடி வர வேண்டும். அதே அவர் சொல்லுகிறார், நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. 13ஆம் வசனம், ஒன்று செய்கிறேன், அதை நான் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதெல்லாம் மறந்துடணும், பின்னானவைகளாம் மறந்துடும். திருப்பி அப்போஸ்தலன் தான் நினைவுபடுத்துகிறார்.
ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பின்னானவைகளை மறக்க வேண்டும். அப்போ தான் முன்னானவைகளை நாட முடியும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் தான் செலவழிக்கணும். இது இன்மைக்குரிய பாயிண்ட்டு தான், பட் அதை நீங்கள் நல்லா செலவழிக்கணும். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாரை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க? கிறிஸ்துவானவரை நோக்கி போக ஆரம்பித்தீங்க. பரம அழைப்பின் பந்தய பொருள், அதுதான் லக்கு, இங்கே வேஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு உங்கள் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் தெரிய ஆரம்பித்தோன்னே எது பெஸ்ட்டோ அதை நோக்கி உங்கள் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது. மூன்றாவது, எதற்காக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதில் உள்ள கிரியை கிரியை செய்து வர்ற ரட்சிப்புக்குரியது அல்ல. நம்ம இங்கே என்ன கிரியை செய்திருக்கிறோமோ அதற்கு கிடைக்கிற பலனை தான் அது அங்கே குறிக்கிறது, இல்லையா? இவ்வளவு நாள் நீங்கள் இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணுவீங்க, பேங்க் பேலன்ஸை பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இது இம்பார்ட்டண்ட் இல்லை. எங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்? பரலோகத்தில் ஓப்பன் பண்ணணும். இங்கு என்ன இருக்கும்? பூச்சி துரும்பு எல்லாம் அரிச்சு போகும். நீங்கள் எது வச்சிங்கனாலும் எங்கே உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும்? பரலோகத்தில் ஓப்பன் ஆகணும். அங்கே தான் உங்கள் அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே அக்கௌண்ட்டை பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இங்கே பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே அப்படி ஃபோக்கஸ் இங்கே விட்டுட்டிங்கனால தான் இது மேலே இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. கர்த்தரை ஏன் பின்பற்றுகிறோம் அப்படின்னா இதற்காக. ஒரு சுயநலம் இருக்குது, அங்கே டெபாசிட் இல்லை, அங்கே இதற்காக பின்பற்றுகிறோம். இப்போ அங்கே போனால் வித்தியாசம் இருக்குமா? எனக்கு அது தெளிவான ஆன்சர் கிடையாது. ஆனால் இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா ஒரு சிலருக்கு அவர்களுடைய பலன் அதிகமாக இருக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அதான் இயேசு கிறிஸ்துவானவர் நல்லா பார்த்தீங்கன்னா பேதுரு கூட 3 டைம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா? அவர்களை காட்டிலும் அதிகமாய், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அப்போ அவர் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன் அதை சொல்லணும்? 3 தடவும் சொல்கிறாரு. 2வது டைமும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் என்றார். என் ஆடுகளை மெய்ப்பாயாக. 3வது டைமும் சொல்கிறார், என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஏன் என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு சொல்லணும்? ஏன்னா பேதுரு அங்கே ஒரு பெரிய தப்பு பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அவன் பிடிக்கப்பட்டது ஒன்று, ஆனால் திருப்பி பழைய வேலைக்கு போயிட்டான். அவன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பாயிண்ட் அவன் கிளியர் பண்ணிட்டாரு பேதுரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் கூப்பிட்ட உடனே வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டார். அவங்க அப்பாவை விட்டார், மீன் பிடிக்கிற தொழில் எல்லாத்தையும் விட்டார். விட்டுட்டு நேராக 3.5 வருஷம் அவர் கேரியர் அவுட்டு. இப்போ 3.5 வருஷம் அப்படியே சுற்றி தெரிஞ்சிட்டார். இப்போ 2வது பாயிண்ட் வந்தார். அதுவும் அவர் பரலோகத்துக்குள்ள வாசல் அவர்கிட்ட தான் இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் 3வது பாயிண்டில் ஆள் கொட்டை விட்டார். திருப்பி என்ன பண்ணிட்டார்? நேராக பழைய வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ எனக்காக வேலை செய்யணும், என்ன ஆடுகளை மெய்ப்பாயாக. பேதுரு ஒரு அப்போஸ்தலன், ஊழியக்காரர். அவர் அழைப்பு அந்த மாதிரியான ஒரு அழைப்பு. அவர்களுக்கெல்லாம் பெரிய இருக்கும் அவர்களுடைய பலன். ஊழியக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நம்பி வருகிறார்கள், அவர்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். விசுவாசிகளாகிய நாமும் அந்த காரியங்களை ஈடுபட்டாதான் நம்முடைய பலனும் இருக்கும். வெறுங்கை அப்படி போய் நிற்க போறீங்களா? அங்கே போயிடுவீங்க பரலோகத்துக்கு. கர்த்தருடைய கையில் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி போய் வெறுங்கையாக போய் நிற்க போறீங்களா? இல்லை. ஆத்மா ஆதாயம் செய்யணும். 99 ஆடுகள் சபைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு ஆடு வெளியே போயிடுச்சுன்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதை தேடி அலைஞ்சு அதை பிடிச்சி நேராக சபைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். அப்போ எங்கே மகிமை உண்டாகும்? பரலோகத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி அங்கே வரும். எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? எதற்காக தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? இன்னும் பலருக்கு அது தெரியவே இல்லை. உண்மைக்குள்ள வேலை, இன்னைக்கு போனால் ஒரு வேலை, நாளைக்கு உள்ள வேலை, அங்கே ஓடனா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும், இங்கே ஓடனா எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்தா அங்கே அமௌண்ட்டு கிடைக்கும். இதே தான். இங்கே அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஆனால் அது இதெல்லாம் போயிடும். சாலமோன் அழகாக சொன்னார், இங்கே நீ வருத்தத்தின் நிமித்தமாக நீ சேமித்து வைப்பாய், அது எல்லாம் என்ன ஆயிரும்? காலியாக போயிடும். இன்னொருத்தன் அதை அனுபவிப்பான். வேண்டாம். நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கணும்? அங்கே தான் சேர்த்து வைக்க வேண்டும். இங்கே சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்கணும், உங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், இல்லைன்னு நான் சொல்லலை.
ஆனால் அதற்கு மேலே மட்டும்தான் அந்த கவனம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது, அக்கௌண்ட் அங்கே ஒன்றும் இருக்காது, எம்டி ஹேண்டடாக தான் போவோம். அது வேண்டாம், நம்ம யாருக்கும் அது வேண்டாம். போகும்பொழுது நல்லா ரிச்சாக போகணும். அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் அங்கே போக வேண்டாம். கர்த்தர் கொடுக்குற மகிமை நம் செய்த கிரியைகளின் நிமித்தமாக தான் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒன்று சொல்லுவார், மார்க் 1ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை என்ன மாற்ற போகிறேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அதுதான் நம்மளுடைய தொழில். என் தொழில், நான் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன சொன்னாலும், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தொழில் என்ன, மனுஷனை பிடிக்கிறவன், மெய்ப்பன், மனுஷனை பிடிக்கிறவன். இப்போ உங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார் கர்த்தர், நீங்கள் பார்க்கணும் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இங்கே உள்ள பேங்க் அக்கௌண்ட்டை யோசிக்காங்க, அங்கே உள்ள பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்ன செஞ்சால் அது இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பொறுப்பு அதற்கு என்ன. இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் வைத்து அவரிடத்துல வைத்து நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். ரெண்டாவது லெக்கை, அது ரொம்ப முக்கியம். அதையே நம்ம விட்டுட்டு மீதி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலாம் வேஸ்ட். அந்த லெக்கையை நோக்கி ஓட வேண்டும். மூன்றாவது அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஒன்றாவது, இன்மைக்குரிய காரியங்களில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் கிறிஸ்துவை மட்டும்தான் நம்புவேன், அவர் மேலே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு போதும், எந்த ஒரு கவலையும் இல்லை என்ற ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்றால், எனக்கு பரலோக பாக்கியம் வேண்டும், எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக வேண்டும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நான் பங்கடைய வேண்டும். மூன்றாவது, பேங்க் அக்கௌண்ட்டை அங்கேயும் ஓப்பன் பண்ணணும். எனக்குன்னு சில பலன்களை உடையவனாய் நான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 3 காரியத்திற்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை சரியான வழியிலே நடத்துவார். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.